Hi students, welcome to our YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th standard term 2 தமிழ் லேர்னிங் மேனுவல் இயல் 8 ஃபுல்லாகவே நம்ம ரீடிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் கட்டுரை, இயல் 8 செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம் இவ்வளோ கவர் ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டுரை, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். குறிப்பு சட்டகம். முன்னுரை, கைத்தொழிலின் அவசியம், கைத்தொழிலின் வகைகள், கைத்தொழிலின் பயன்கள், கைத்தொழிலால் தோன்றிய கல்வி. முடிவுரை. முன்னுரை. பெற்ற பிள்ளை உன்னை கைவிட்டாலும், கற்ற கல்வி உன்னை கைவிட்டாலும், நீ பழகிய கைத்தொழில் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் என்பது ஆன்றோர் வாக்கு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். கைத்தொழிலின் அவசியம். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள். பள்ளி கணக்கு வாழ்க்கைக்கு உதவாது என்பார்கள். அது உண்மையே. நாம் கற்கும் கல்வியும் நாம் எதிர்காலத்திற்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கிறதா என்றால் இல்லை. படித்து முடித்து பட்டம் பெற்று பின்னர் வேலை தேடும்போது தான் தெரியும், ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றிருக்கலாமே என்று யோசிப்போம். கைத்தொழிலின் வகைகள். பாய் பின்னுதல், கூடை பின்னுதல், அலங்கார பொம்மைகள் செய்தல், கைவினைப் பொருட்கள் செய்தல், மின்னணு சாதனங்கள் பழுது பார்த்தல், கைபேசி பழுது பார்த்தல் என பல வகை தொழில்கள் கைத்தொழிலில் உள்ளன. கைத்தொழிலின் பயன்கள். படித்து வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்க தேவையில்லை. கைத்தொழில் உடனே வேலை தரும். வீட்டில் உள்ள பொருட்களை நாமே சரி செய்யலாம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். கைத்தொழிலால் தோன்றிய கல்வி. தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, சிறு தொழிற்கல்வி ஆகியவை எல்லாம் கைத்தொழில்களை அடிப்படையாக கொண்டே தொடங்கப்பட்டன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறு தொழில் பயிற்சி, குறுந்தொழில் பயிற்சிகளை அரசு இலவசமாக நடத்துகிறது. கைத்தொழில்கள் பலவற்றை இன்று தொழிற்கல்வி நிலையங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. முடிவுரை. வறுமையினால் பசி என்று வரக்கூடிய ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்து ஒரு தூண்டிலை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் அவருடைய வறுமையை நீண்ட காலம் போக்கும். இதுதான் கைத்தொழிலின் சிறப்பாகும். கைத்தொழில் கற்போம், கவலை இல்லாமல் வாழ்வோம். 8th standard term 2 இயல் 8 செய்யுள், நோயும் மருந்தும். பொருள் தருக. அகற்றுவது, நீக்குவது. தீர்க்கும், நீக்கும். தீர்வன நீங்குபவை. தெளிவு, நற்காட்சி. கூற்றவா பிரிவுகளாக. பிணி, துன்பம். ஓர்தல், நல்லறிவு. கூறுவினா. நோயின் 3 வகைகள் யாவை? மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன என நோய் 3 வகைப்படும். நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுபவை யாவை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக நீலகேசி கூறுகின்றது. இயல் 8 உரைநடை. சட்டமேதை அம்பேத்கர். சிறுவினா. 1. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தார். இங்கிலாந்து, அயர்லாந்து, கனடா, ஜெர்மனி முதலிய நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டத்தை இயற்றினார். இவையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் ஆகும். 2. அம்பேத்கரின் முதல் தேர்தல் வெற்றி குறித்து எழுதுக. 1935ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். 3. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் யாவை? அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு தொடங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாதா சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டு நாசி கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். இயல் 8 இலக்கணம். புணர்ச்சி நிரப்புக. 1. புணர்ச்சி 2 வகைப்படும். 2.
நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேருவதற்கு புணர்ச்சி என்று பெயர். 3. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். 4. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரெச்சு புணர்ச்சி எனப்படும். 5. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். சான்று தருக. 1. கெடுதல் விகாரம். 4 + மறை நான்மறை. ஆலயம் + மணி ஆலய மணி. 2. திரிதல் விகாரம். மண் + குடம் மட்குடம். பல் + பொடி பற்பொடி. 3. தோன்றல் விகாரம். திரு + குறள் திருக்குறள். பலா + பழம் பலாப்பழம். கூறியவாறு செய்க. தமிழாசிரியர் நிலைமொழியை எடுத்தெழுதுக தமிழ். 2. கொம்பு தேன் வருமொழி எடுத்தெழுதுக தேன். 3. மாங்காய் உயிரெச்சை எடுத்தெழுதுக மா கா. தமிழ் + ஆசிரியர் உயிர் முதல் சொல்லை எடுத்து எழுதுக ஆசிரியர். இயல் 8 துணைப்பாடம் பால்மணம். குறிப்பு சட்டகம். முன்னுரை. கிருஷ்ணாவின் செயல்கள் மனமாற்றம் ஏமாற்றம் முடிவுரை. முன்னுரை. மனிதனின் படைப்பு விசித்திரமானது. அதிலும் குழந்தை பிராயம் மிகவும் அழகானது. குழந்தை கிருஷ்ணாவின் உள்ள அழகு மற்றும் கிருஷ்ணாவின் பண்பு நலங்களை பற்றிய பால்மணம் என் கதை மூலம் காணலாம். கிருஷ்ணாவின் செயல்கள். ராமுவின் அண்ணன் மகள் கிருஷ்ணா. அவள் அனைவரின் மீதும் அன்பும் இரக்கமும் உள்ளவள். ஒரு நாள் தெருநாயை பார்த்து பரிதாபப்படுகிறாள். அம்மா அதை தொடக்கூடாது, அப்பா திட்டுவார்கள் என்றார். அப்பா சொன்னால் தொடலாமா என்றாள் கிருஷ்ணா. அடுத்து கைவண்டி எடுத்து வரும் ஒருவரை பார்த்து அவரிடம் செருப்பு இல்லை, உங்கள் செருப்பை கொடுங்கள் சித்தப்பா என்றாள். தன் தம்பிக்காக வைத்திருந்த பாலை எடுத்து கிருஷ்ணா ஆட்டுக்குட்டிக்கு புகட்டினாள். இப்படி இருக்கிறாள் என்று புலம்புகிறார் கிருஷ்ணாவின் அம்மா. அவளின் மனித நேயத்தை கண்டு வியக்கிறார் சித்தப்பா. மனமாற்றம். கிருஷ்ணாவிற்கு 8 வயது. அண்ணன் அண்ணியால் கிருஷ்ணா முற்றிலுமாக மாறிவிட்டாள் என்பதை சித்தப்பா உணர்கிறார். ஆட்டுக்குட்டி மீது கல் வீசுகிறார். வேலை செய்யும் கூலி ஆட்கள் தண்ணீர் கேட்டவுடன் கொடுக்க மறுக்கிறாள். கிருஷ்ணாவின் மனமாற்றத்தை கண்டு சித்தப்பா வருந்தினார். ஏமாற்றம். குழந்தைகளின் மனதை அவர்கள் வளர வளர இந்த சமுதாயமும் அவர்களின் பெற்றோர் மாற்றுகின்றனர். இரக்க குணம் இல்லாமல் அவர்களை வளர்க்கும் செயல் சித்தப்பாவிற்கு ஏமாற்றத்தை தந்தது. முடிவுரை. கடவுளின் உறுப்பினராக குழந்தை பூமியில் பிறக்கிறது. ஆனால் மனிதநேயம் இல்லாத மனிதனின் உறுப்பினராக உலகத்தை விட்டு நீங்குகிறது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட 8th ஸ்டாண்டர்ட் இயல் 8 கம்ப்ளீட்டாக கவர் ஆகிட்டு இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தென் நியூ சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.